நண்பர்களே, வணக்கம். இது டெக் கிட்ஸ் தமிழ். ஒரு நாள் வேலன் காலண்டரை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வேலனின் தந்தை வேலனிடம், ஏனப்பா காலண்டரை பார்த்து கொண்டு நின்றிருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது வேலன் அவன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, நேத்து திங்கட்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஆனா ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான் இருக்கணும்னு யார் முடிவு பண்ணாங்க? அப்புறம் ஏன் வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி வேலன். நாம நேரத்தை அளக்க கடிகாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி காலத்தையும் பருவநிலைகளையும் கணக்கிட நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுதான் நாட்காட்டி. வா, இது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற மாதிரி பேப்பர் காலண்டர் கிடையாது. மக்கள் நிலாவை பார்த்துதான் நாட்களை கணக்கிட்டாங்க. நிலாவோட வடிவம் ஒவ்வொரு நாளும் மாறுறதையும் அது திரும்பவும் பழைய நிலைக்கு வர 29 அல்லது 30 நாட்கள் ஆகிறதையும் கவனிச்சாங்க. இதத்தான் ஒரு மாதம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்காட்டி உட்பட பல கலாச்சாரங்கள் இன்னைக்கும் நிலாவோட நிலைய வச்சுதான் பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ஆனா நிலாவை மட்டும் வச்சு கணக்கிடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. விவசாயிகளுக்கு மழை எப்ப வரும், வெயில் எப்ப வரும்னு தெரிய வேண்டியிருந்தது. அதனால அவங்க சூரியனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. பூமி சூரியனை ஒரு முறை சுத்தி வர தோராயமா 365 நாட்கள் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் நாம ஒரு வருடம் அப்படின்னு சொல்றோம். நாம இப்போ பயன்படுத்துற முறை ரோமானியர்கள் கிட்ட இருந்து வந்தது. ஆரம்பத்துல அவங்க காலண்டர்ல 10 மாசம்தான் இருந்துச்சு. அப்புறம் கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஜனவரி மற்றும் பிப்ரவரியை சேர்த்து 12 மாசமா மாத்துனாங்க. கடைசியா போப் கிரிகோரி என்பவர்தான் நாம இப்போ பயன்படுத்துற துல்லியமான கிரிகோரியன் நாட்காட்டியை கொண்டு வந்தாரு. அப்பா, நிலா மாசத்தை கொடுத்துச்சு, சூரியன் வருஷத்தை கொடுத்துச்சு. இந்த காலண்டர் மட்டும் இல்லன்னா என்னோட பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல மட்டும் ஏன் 28 அல்லது 29 நாட்கள் வருதுன்னு? தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க. நண்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.